உளவு நடவடிக்கைகளை தொடர்ந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தென்கொரியாவுக்கு வடகொரிய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கொரிய தீபகற்பத்தில் அமைந்துள்ள வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் நீண்ட நாள் போர் பதற்றம் தொடர்ந்து வருகிறது. இதில் தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் வடகொரியாவுக்கு சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்த இரு நாடுகளும் தங்கள் ராணுவத்தை நவீனப்படுத்தி வரும் நிலையில் வடகொரியா அடிக்கடி அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட நவீன ஆயுதங்களை ஏவி சோதனை நடத்தி வருகிறது. இதனிடையே தங்கள் வான் எல்லைக்குள் ட்ரோன்களை அனுப்பி முக்கிய ராணுவ தளங்களை கண்காணித்ததாக தென்கொரியா மீது வடகொரியா குற்றம் சாட்டியது. மேலும் அந்த ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் தென்கொரியாவுக்கு வடகொரிய அரசு எச்சரிக்கை விடுத்தது. மேலும் இது தொடர்பாக வடகொரிய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கொரியாவின் ட்ரோன்கள் எல்லை தாண்டி வந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக பறந்ததாக கூறியுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை தென்கொரிய ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளதோடு வடகொரியா கூறிய நாட்களில் எந்தவித ட்ரோன்கள் எங்கள் சார்பில் பறக்கவிடப்படவில்லை என்றும் கூறியுள்ளது. இந்த சர்ச்சை இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது.